இன்றைக்கி நம்ம குனாஃபா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு 1 கப் பால் வந்து அதில் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா வந்து திக்காக வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா திக்காக ஆனதுக்கு பிறகு இதை நம்ம மிக்சியில் போட்டு இதுக்கு கூட பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து திக்கான பதத்தில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம இதை வந்து மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மிக்சி சாரில் இதை சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு கூட கொஞ்சம் பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து 1 கப் தண்ணி ஊற்றி அதில் 1 கப் வந்து சீனி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பிசு தன்மை வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடு பண்ணிட்டோம். சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சேமியா வந்து அதில் நல்லா வந்து அந்த பேனில் சுற்றி இப்படி போட்டு பரத்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேமியா எல்லாமே எல்லா இடத்துலையும் இப்படி சுற்றி ரவுண்டாக வர மாதிரி இப்படி வந்து நல்லா பரத்தி வச்சுக்கோங்க. இப்போ அது மேலே நம்ம இந்த பால் பவுடர் அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக ஊற்றி அது மேலே கொஞ்சம் சேமியா வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இனி வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. 2 சைடும் நல்லா சிம்மில் வச்சு சூடு பண்ணி நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றியாச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பை வந்து இப்போ இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் மேலே வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து என்கிட்ட பாதாம் இருக்குது, நான் பாதாம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுவையான குனாஃபா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.